பராசரா யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பரமத்தி வேலூர்ந்து சந்தன் பேசுகிறேன். இந்த பராசரா யூடியூப் சேனல் வழியாக ஒரு ஒரு புண்ணிய ஸ்தலம் போயிட்டு வந்த ஒரு சிறப்புமிக்க ஒரு பயணத்தை இந்த பராசரா யூடியூப் சேனல் வழியாக பதிவிடுகிறேன். அதே மாதிரி இது எங்களோட வாட்ஸ்அப் தள குழு நண்பர்கள் குடும்பத்தோடு நாங்கள் வந்து காசி, ராமேஸ்வரம், அதுக்கடுத்து திருமேனி சங்கமம், அயோத்தி, கயா இந்த 5 ஊர்களுக்குமே இந்த ஐப்பசி மாதம், அதாவது ஐப்பசி மாதம் என்றால் அந்த மாதத்தில் வந்து ஏதோ ஒரு புண்ணிய நதியில் வந்து நீராட வேண்டும். நீராடினா நம்மளோட பாவம் தீரும் என்பது ஒரு ஐதீக வரலாறு இருக்குதுன்னு வச்சுங்களேன். அது மாதிரி இந்த ஐப்பசி மாதத்தில் பார்த்திங்கன்னா 22/10/2025 அன்று ராமேஸ்வரத்துலேருந்து நாங்கள் வந்து ராமேஸ்வரத்தில் ஒரு ஹோமத்தை முடித்துக்கிட்டு அங்கே அக்னி தீர்த்தத்தில் குளிச்சுட்டு 22 தீர்த்தத்தையும் குளிச்சுட்டு அங்கே சிவனை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு, அதாவது அங்கே உத்தரகோசம் அங்கே இந்த மாதிரி சுற்றி இருக்கிற கோயிலெலாம் தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் ராமேஸ்வரத்துலேருந்து காசிக்கு ஒரே ட்ரெயின் கரெக்டாக இரவு மணி ஒரு 11:30 மணிக்கு மேலே அந்த ட்ரெயினில் வந்து ஏறினோம். காசியில் கொண்டு வெள்ளிக்கிழமை நைட்டு கொண்டு விட்டாங்கன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி இந்த ஒரு அற்புதமான ஒரு பயண நிகழ்வு எல்லாம் இந்த பராசர யூடியூப் சேனல் வழியாக நான் பதிவிட்டிருக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் அனைவரும், ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்தலத்துக்கு நம்ம போவதே ஒரு புண்ணியம், பாக்கியம். அந்த பாக்கியம் அனைவருக்கு கிடைக்குமா என்பதாக உண்மையுமே நிறைய பேருக்கு கிடைக்காது என்பது தான் உண்மையான நிகழ்வு. அந்த பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு அனைவருக்கும் கிடைக்கும். ஏன்னா போகக்கூடிய நிகழ்வு தான் கிடைக்காது. ஆனால் இது அனைத்தும் பார்க்கக்கூடிய நிகழ்வு ஏதோ ஒரு யூடியூப் சேனல் வழியாக, டிவி வழியாகலாம் நம்ம படத்தில் கூட பார்த்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு. ஆனால் அதை நம்ம என்ன தான் இந்த படத்தில் பார்க்குறது, சேனலில் பார்க்குறது அப்படிங்கிறதோட அதை வந்து உணர்ந்து பார்க்கணும். எப்படி ஒரு சாப்பாட்டை வந்து நம்ம வந்து சாப்பிட்டு பார்த்து அதோட ருசியை அனுபவிக்கிறோம், அதோட தன்மையை உணர்கிறோம். அது மாதிரி அந்தந்த இடத்துக்கு போய்ட்டு அந்தந்த நிகழ்வை நம்ம வந்து உணர்ந்து பார்க்கும்போது அதுக்குள்ள வைப்ரேஷனே தனி. ஏன்னா இதை நான் வந்து முதல் முறையாக இந்த காசி பயணத்துக்கு போகும்போது இதை நான் உணர்ந்தனால இதை வந்து, ஏன்னா நம்ம உணர்ந்த விஷயத்தை எப்பொழுதுமே பிறருக்கு நம்ம வந்து சொல்லணும். அது எந்த மாதிரி ஒரு நிகழ்வை கொடுத்தது அப்படிங்கிறத பார்த்தா நாங்கள் போகும்போது ராமேஸ்வரத்தில் வந்து அக்னி தீர்த்தத்தில் குளிச்சுட்டு 22 புண்ணிய தீர்த்தத்துலேயும் அங்கே குளிச்சுட்டு அங்கே வந்து சிவனை தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கே பயணத்தை மேற்கொண்டோம். காசியோட பயணத்தை போகும்போது திருமேனி சங்கமம். திருமேனி சங்கமங்கிறது அகமாபாத்தில் வந்து அந்த இது இருக்குதுங்க, அந்த நதி. அதாவது அந்த நதி வந்து பார்த்திங்கன்னா 3 நதிகள், அதாவது கங்கா, யமுனா, சரஸ்வதி. அதாவது கங்கா நதி, யமுனா நதி, சரஸ்வதி நதி 3 நதியும் ஒன்றாக சங்கமிக்கக்கூடிய இடம். அந்த நதியில் குளிக்கும்போது நமக்கு வந்து பாவ விமோச்சனம். அதை எப்படி நம்ம வந்து இந்த மந்திரவாதி படத்தெல்லாம் பார்த்துட்டோமா, உங்களுக்கு இந்த குளத்தில் போய் குளிச்சுட்டு உங்களுக்கு விமோச்சனம் கிடைச்சிரும், நீங்கள் செய்த பாவம் தீர்ந்துடும் அப்படிங்கிற மாதிரி உருமாறிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி. அதை மாதிரி அந்த ஒரு நதியை வந்து வடக்கத்தக்காரங்களாம் தெய்வமாக வழிபடுறாங்க. அந்த நதியை வந்து புண்ணிய நதியாக தெய்வமாக அதுக்கு வழிபட்டு அதுக்கு டெய்லி ஆளாத்தி காட்டி அந்த நதியில் தீபத்தை வந்து விட்றாங்கன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு நதியே அங்கே பார்க்கக்கூடிய ஒரு தன்மையும், அந்த நதியில் போய் நீராடக்கூடிய தன்மையும் அங்கே வந்து எங்களுக்கு ஏற்படுத்தின எங்களோட குழுவில் பயணிக்கக்கூடிய, அதாவது இதை பற்றி தெரிஞ்சவர் திண்டுக்கல் ஹரிஹர. அவர் ஒரு பிராமணர் ஐயர். இந்த மாதிரி ஒரு பரிகாரமெல்லாம் அவர் வந்து ராமேஸ்வரம் இந்த காசிக்கெலாம் அடிக்கடி போயிட்டு வருவார். அவர் தான் எங்களை வழிநடத்தி கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போய் அனைத்து இடங்களையும் மிக சிறப்பாக எங்களுக்கு வந்து அதோட உண்மை நிலைப்பாட்டை எங்களுக்கு உணர்த்தி சொன்னார். அதாவது திருமேனி சங்கமத்தில் நம்ம எந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்கும், அது எந்த மாதிரி ஒரு புண்ணிய ஸ்தலம் என்பதையெல்லாம் அந்த இடத்துக்கு போயிட்டு அதை வந்து எங்களுக்கு உணர்த்தி அவர் ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு ஒவ்வொரு இடத்த வந்து காட்டும் போதெல்லாம் எங்களுக்கு ஒரு பிரமிப்பாக இருந்துச்சு. அந்த நதியில் வந்து எப்படி குளிக்கணும், எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டில் குளிக்கணுங்கிறதெல்லாம் அங்கே அந்த முறையாக அதை செய்து எங்களுக்கு அந்த வழிபாட்டை மேற்கொண்டோம்னு வச்சுங்களேன். அதே மாதிரி அந்த திருமேனி சங்கமத்தில் நான் குளித்ததுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு ஆஞ்சநேயர் சயன ஆஞ்சநேயராக இருக்கிறார். அதாவது எப்படி இங்கே பெருமாள் படுத்திருப்பாரோ அது மாதிரி எங்கள் சயன கோலத்தில் படுத்திருக்கிற ஆஞ்சநேயர், இங்கெல்லாம் நிற்கிற ஆஞ்சநேயர் நாமக்கல் பார்த்திங்கன்னா விஸ்வரூபமாக நிற்பார். எல்லா பக்கமும் தமிழ்நாடு ஃபுல்லாமே நிற்கிற ஆஞ்சநேயர் தான் பார்த்துருப்போம். ஆனால் அங்கே வந்து படுத்திருக்கிற ஆஞ்சநேயரை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சிதுன்னு வச்சுக்கலாம். அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் செந்தூர கலரில் மிக நல்ல ஒரு இதாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க, வைப்ரேஷன் அதிகமாக இருக்குது அந்த கோயிலெலாம். அதையும் பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சிது. அதை முடிச்சுட்டு திருமேனி சங்கமத்தில் அதை முடிச்சுட்டு அங்கே குளிச்சுட்டு நீராடிட்டு ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணிவிட்டு நேராக நாங்கள் வந்து அயோத்தி ராமர் தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம். அன்றைக்கே வந்து காலையில் இங்கே நீராடிட்டு ராமரை வந்து தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம். அதாவது அயோத்தி போயிட்டு இரவு ஒரு 8 மணி அளவில் ராமர் அங்கே தரிசனம் பண்ணிக்கிறோம். பலராமராக குழந்தையாக காட்சியளிக்கிற மிக பிரம்மாண்டம்.
இந்து சமுதாயத்துக்கு ஒரு அடையாளமாக விளங்கக்கூடியது ராமர் கோவில் அப்படிங்கிற ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறாங்க இந்த அரசாங்கம். அது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியில் இருக்குது. நல்ல வேலைப்பாடுகள், அற்புதமான கலைநுட்பமான ஒரு கோயிலோட அமைப்பெல்லாம் மிக பிரம்மாண்டமாக இருக்குது. நம்ம எப்படி தமிழகத்தில் இந்த சிவன் கோயில் வந்து தஞ்சையில் எப்படி ஒரு பிரம்மாண்டத்தை காட்டுதோ அதோட ஒரு 10 மடங்கு பிரம்மாண்டத்தை அந்த கோயில் வந்து அந்த வடிவமைப்பு நம்ம தஞ்சை பெரிய கோயில் எப்படி இருக்குதோ அந்த வடிவமைப்பில் அது பெருசாக காட்டுறாங்க. நம்ம அந்த கோயில் எப்படி இருக்குதோ அதில் வந்து பிரம்மாண்டமாக பெருசாக அதோட பெருசாக காட்டுறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த வடிவமைப்பில் தான் அந்த கோயில் வந்து அமைச்சு அதோட பணிகள் மேலும் மேலும் வளர்ச்சி பெற்றுக்கிட்டே இருக்குது. அந்த பணிகள் முடியும் போது, அதாவது ஒரு 12 வருஷம் கழிச்சு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த 12வது வருஷத்தில் பார்த்திங்கன்னா அந்த கோயிலோட பிரம்மாண்டத்தை அனைவரும் உணரக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும். அதாவது நம்மளோட இந்தியாவில் அந்த கோயில் வந்து இந்து முறைப்படி ஒரு வழிபடக்கூடிய ஒரு ஸ்தலமாக அந்த ஸ்தலம் இருக்கும் என்பது எல்லளவும் சந்தேகம் இல்லை. அதை முடிச்சுட்டு நாங்கள் கடைசியாக அயோத்தி ராமர் கோயிலை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே ஒரு ஆஞ்சநேயர் இருக்கார். அங்கே ஆஞ்சநேயரும் அந்த ஆஞ்சநேயரும் வந்து படுத்த சயன கோலத்தில் தான் இருக்கிற மாதிரி சின்ன ஆஞ்சநேயராக தான் இருக்கிறார் அங்கேயே. அந்த மாதிரி இந்த கோயில் எல்லா பக்கம் ஆஞ்சநேயர் வந்து இருக்காருன்னு வச்சுங்களேன் எல்லா பக்கமும். அதை வழிபட்டு முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து நாங்கள் வந்து காசி கங்கா நதி. இந்த கங்கா நதியில் வந்து எப்படி குளிக்கணும் அப்படின்னா, குளிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட அந்த வழிபாட்டை நம்ம மேற்கொள்ளணும். அதாவது நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட மனசு, உடம்பு, நம்ம செய்யக்கூடிய செயல் இதுக்கெல்லாமே ஒரு சங்கல்பம் எடுத்துக்கணும். சங்கல்பம் எடுத்து அது முறைப்படி சங்கல்பம் எடுத்ததுக்கப்புறம் தான் அந்த கங்கா நதியில் நம்ம குளிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நாங்கள் போனோட்டி அந்த காசி நதியை கையெடுத்து கும்பிட்டு கங்கா நதியை கும்பிட்டு அடுத்தது அந்த சங்கல்பத்தை அவர் திண்டுக்கல் அரியரசர் ஐயா எங்களுக்கு சங்கல்பம் எடுத்து அப்புறம் அந்த நதியில் குளித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த நதியிலேருந்து அக்கறைக்கு போய் அந்த இதில் போய் பிண்ட தர்ப்பணம், அதாவது ஒவ்வொருத்தரும் அவங்க முன்னோர்கள் இறந்தவங்க, அம்மா அப்பா இல்லாதவங்க, அவங்களுக்கு வந்து பிண்ட தர்ப்பணம் கொடுக்கறதுக்காக அங்கே போயிருந்தபோது அதில் ஒரு 6-7 பேர் கொடுத்தாங்க. அதில் பெண் ஒருத்தர் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா பெண்கள் வந்து பிண்ட தர்ப்பணம் கொடுக்கலான்னா அவங்களுக்கு சகோதரன் வகையில் இல்லாத போது அதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பெண் ஒருத்தர் கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன். அது மாதிரி மனமுருகி அந்த வேண்டுதல் அந்த தர்ப்பணத்தை அவங்க செய்தார்கள். செய்யும்போது அனைவருக்கும் ஒரு நிறைவான ஒரு நிலைப்பாடு கொடுத்துச்சு, நிறைவான ஒரு தன்மை ஏற்படுத்துச்சு அந்த இடம். ஏன்னா அந்த கங்கா நதியில் பார்க்கும்போதுங்க அந்த கங்கா நதி தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி பயணிக்குது, வேகமாக பயணிக்குது. நதி வந்து அவ்வளோ சுத்தமாக இருக்குது. எந்த ஒரு அங்கே ஒரு பேட் வைப்ரேஷனோ வாடையோ எதுவுமே இல்லை. நாங்கள் அந்த நதியில் வந்து பிண்ட தர்ப்பணம் செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு பாடி எங்கள் ஒரு 10 அடி 5 அடிக்குள்ளே இருந்து தான் ஒரு பாடி வந்து மிதந்து போகுது விட்ருக்காங்க. அதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம். ஏன்னா அந்த பாடி போனால் கொஞ்சம் நாரும் வாழை இந்த மாதிரி ஆழியும் அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. அதேமாதிரி அங்கே போனோம் அந்த சுடுகாடு வந்து அங்கே வந்து சந்திரன் சுடுகாடுன்னு ஒன்று இருக்குது. நிறைய அங்கே சுடுகாடு வந்து நிறையா இருக்குதுன்னு வச்சுங்களேன். அது ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்குறாங்க. அந்த இதுலாம் பார்த்திங்கன்னா பாடி 24 மணி நேரம் எரிஞ்சிக்கிட்டே இருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த பாடியெல்லாம் எரிகிறத நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மையும் அங்கெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து சிவனோட அந்த ஸ்தலமே வந்து சிவனோட ஆதிக்கத்தில் இருக்குது, சிவனோட ஆசி பெற்ற ஒரு ஸ்தலமாக இருக்கிறதுனால. ஏன்னா சுடுகாட்டுக்கு சிவனே வந்து பணத்தை எரிச்ச ஒரு வரலாறு கதையெல்லாம் இருக்குது. அப்படிங்கிறதெல்லாம் நிறைய நம்ம படிச்சிருக்கிறோம். அதாவது இதிகாசத்தில் புராண கதைகளிலும் நிறைய படிச்சிருக்கிறோம். அதை அந்த ஸ்தலம் வந்து நமக்கு அந்த வரலாறை உணர்த்தி நேச்சுரலாக காட்டுதுன்னு வச்சுங்களேன். நேச்சுரலாக காட்டக்கூடிய ஒரு தன்மையாக இருக்குது. அப்போ அதெல்லாம் நாங்கள் முடிச்சுக்கிட்டு அந்த எல்லாமே காசி எல்லாமே அந்த கங்கா நதியிலேருந்து காசியை வந்து ஒரு வழிபாடக்கூடிய தன்மையாக மீண்டும் பிண்ட தர்ப்பணம் குடிச்சதுக்கப்புறம் மீண்டும் நாங்கள் எல்லாம் குளிச்சுட்டு முதல்ல ஒரு டைம் குளிக்கிறோம், 2வது ஒரு டைம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தரிசனத்தை முடிச்சுக்கிட்டு அங்கேருந்து காசி விஸ்வநாதர் அவரோட தரிசனத்தை போய் நாங்கள் பார்க்குறோம். காசி விஸ்வநாதர் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா லிங்கம்லாம் வந்து இப்போ அதாவது கீழே தான் இருக்குது, நிலத்தில் தான் இருக்குது. நிலத்துக்கு கீழே ஒரு அடி கீழே தான் இருக்குது சாமி. காசி விஸ்வநாதரே சிலையால் இல்லை, பெரிய லிங்கமாகவும் இல்லை, சின்ன லிங்கமாக இருக்குது. நிலத்துக்கு அடியில் தான் இருக்குது, ஒரு அடி கீழே தான் இருக்குது. அதை வந்து ஒரு தரிசனம் பண்ணுறதுக்குலாம் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கோயிலெலாம் பார்த்திங்கன்னா வெளியிலே கோயில் தெரிய மாட்டேங்குது. அவர் சந்தாக கூட்டிகிட்டு போய் தான் அவர் கோயிலுக்குள்ளே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அந்த கோயிலில் போய் வழிபட்டு காசி விஸ்வநாதரை வழிபட்டு அதுக்கடுத்து காசி விசாலாட்சியை வழிபட்டுட்டு அதுக்கடுத்து அன்னபூரணி தாயாரை வழிபட்டுட்டு அடுத்தது வந்து கால பைரவர். ஏன்னா அந்த இடத்த காக்கக்கூடியவராக பைரவராக விளங்கக்கூடியவர். பைரவர் கோயிலும் அவ்வளோ கும்பல், எப்படி காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு அவ்வளோ கும்பல் இருக்குமோ அது மாதிரி பைரவர் கோயிலுக்கும் அவ்வளோ பெரிய கும்பல். ஏன்னா காசி விசாலாட்சி ஈஸியாக பார்த்துட்டோம், அன்னபூர்ணி ஈஸியாக பார்த்துட்டோம். அந்த காசி விஸ்வநாதரையும் கால பைரவரையும் பார்க்குறது ரொம்ப ரொம்ப கும்பல் அதிகங்க.
அங்கே வந்து ஒரு அடி அடிக்கிறாங்க. காலபைரவர் பார்க்கும்போது முதுகுலியில் ஒரு அடி அடிக்கிறாங்க. பெண்களுக்கு அடிக்கிறாங்க, ஆண்களுக்கு அடிக்கிறாங்க. எதுக்கு அடிக்கிறாங்கன்னே தெரியாது. ஆனால் அந்த அடி வாங்கினா அது வந்து ஒரு ஆசீர்வாதமாக, அந்த காலபைரவர்கிட்ட போய் அது வாங்க கொடுக்குறது ஆசீர்வாதம்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வரலாறு. இந்த மாதிரி ஒரு அந்த காசியில் போய் இந்த தெய்வத்தை எல்லாம் வழிபாட்டுட்டு வரும்போது, அந்த வழிபாடு செய்யும்போது எங்களுக்கு வந்து ஒரு வைப்ரேஷனே தனியாக கிடைச்சிது. அந்த புண்ணிய சேத்திரத்தில் ஒரு நாள் தங்கி இருக்கும்போது அந்த புண்ணியத்தோட ஒரு உணரக்கூடிய தன்மை ஏற்பட்டுச்சு. ஏன்னா இவ்வளோ நாள் எல்லாமே நாங்கள் வந்து டிவிலையும் இந்த மாதிரி ஒரு யூடியூப் வழியாக தான் பார்த்துட்ருக்குறோம். அதுக்கப்புறம் இரவு பார்த்திங்கன்னா அங்கே இந்த கங்கா ஆர்த்தின்னு சொல்கிறாங்க. கங்கா ஆர்த்தி காலையிலும் சூரிய உதயத்தில் வந்து கங்கா ஆர்த்தி, அதையும் பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சிது. அதே சூரியன் மறையும் போது கங்கா ஆர்த்தி. இந்த கங்கா ஆர்த்தி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த கங்கா நதியை தெய்வமாக போற்றி அதுக்கு ஆர்த்தி வழிபாடாக மிக சிறப்பான முறையில் அந்த ஆர்த்தியை முறையாக மந்திரத்தை உச்சரித்து அந்த ஆர்த்திக்கு உண்டான ஒரு தன்மையை அங்கே ஒரு 30 நிமிஷம் அந்த ஆர்த்தி வழிபாடு 30 நிமிஷம் நடந்தாலும் அதை வந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அதை வந்து அமைச்சிக்கிறாங்க. மக்கள் ஏகப்பட்ட மக்கள் வராங்க. காலையில் கொஞ்சம் கம்மியாக தான் வந்தாங்க. இரவுலாம் அதிகம். அந்த இதுக்கு கங்கா ஆர்த்தி பார்க்குறதுக்கு இரவு அதிகம். அந்த சூரிய உதயம் மறையும் போதும் உதைக்கும் போதும் அந்த கங்கா ஆர்த்தியை வந்து பார்ப்பது நமக்கு வந்து தெய்வத்தை நேரில் பார்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் அந்த இடத்துலைக்கு நமக்கு கிடைக்கிது. தெய்வத்தை நேரில் பார்த்து உணரக்கூடிய தன்மை அந்த கங்கா ஆர்த்தி நமக்கு ஏற்படுத்திக்குது. ஏன்னா அந்த காசியில் குளிக்கிறது, காசி விஸ்வநாதரை பார்க்குறது, காசி விசாலாஜி காலபைரவரை பார்க்குறதோட முதல் இந்த கங்கா ஆர்த்தியை நம்ம வந்து அந்த இடத்துல இருந்து பார்த்துட்டு வந்தோமாவே அங்கே அந்த ஒளித்தன்மை பார்த்திங்கன்னா அந்த ஜோதியாக அந்த தன்மையில் பார்க்கும்போது அப்படியே நமக்கு அப்படி உடம்பே அப்படி புல்லரிக்கும்னு வச்சுங்களேன். அந்த இடத்துல நிற்கும்போது மக்கள் அதை வந்து அதாவது மக்கள் குடும்பமாக வந்து குழந்தைங்களோட வந்து அதை வந்து அந்த கங்கா ஆர்த்தியை மிக சிறப்பான முறையில் வழிபாட்டு செய்கிறாங்க. அதே மாதிரி கங்கா ஆர்த்தி வழிபட்டுட்டு அந்த தீபத்தை எடுத்து கங்கா நதியில் விட்றாங்க வேண்டிக்கிட்டு. அவங்கவுங்க வேண்டுதல் பலிதமாக வர்றதுக்கு கங்கா ஆர்த்தியை விட்றாங்கன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி அந்த கங்கைக்கு உண்டான ஒரு புனிதத்தன்மை என்னங்கிறது, அங்கே நீருக்கு உண்டான ஒரு புனிதத்தன்மை என்னங்கிறது அந்த வடக்கத்துக்காரங்க ரொம்ப நீரை மதிக்கிறாங்க. நீரை தெய்வமாக நினைக்கிறாங்க. அது தெய்வம் நினைக்கிறதோட தெய்வம் வழிபடுறாங்க. அவங்களுக்கு அது எல்லாமே அது பூர்த்தி ஆகுதுன்னு சொல்லி அந்த வழிபாட்டை பார்க்க நமக்கு வந்து மிக ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனை கொடுத்துச்சுன்னு வச்சுங்களேன். இந்த கங்காவோட தரிசனம் பண்ணிவிட்டு காசியில் இந்த கங்கா தரிசனம் முடிச்சுட்டு கங்கா ஆர்த்தி தரிசனம் முடிச்சுட்டு அடுத்த நாள் இந்த பிண்ட தர்ப்பணம் கொடுத்தவங்க முறையாக கொடுக்குறவங்க வந்து காசியில் பிண்ட தர்ப்பணம் கொடுத்தவங்க கயாவுக்கு போயிடணும். இந்த கயாங்கிறது புத்த கயா. அங்கே போகும்போதுங்க அங்கே வந்து இந்த பிண்ட தர்ப்பணம் இங்கே கொடுத்தவங்க மீண்டும் அங்கே போய் கொடுத்துட்டாங்கன்னா மீண்டும் வேறு எங்கேயுமே நீங்கள் தர்ப்பணமே கொடுக்க தேவையில்ல. அதோட உங்களோட கர்ம வினை முழுவதுமாக அதாவது தீருதுன்னு சொல்கிறாங்க. கர்ம வினையோட பலனை தீருதுன்னு சொல்கிறாங்க. அதனால் கயாவில் போய் கொடுத்துறது நல்லதுன்னு சொல்லிவிட்டு மீண்டும் நாங்கள் கயாவுக்கும் போய் அங்கேயும் தர்ப்பணம் கொடுத்துட்டு அதோட எங்களோட பயணம் இந்த காசி யாத்திரை பயணம் அந்த கங்கா நதியில் ஆரம்பித்து அதுக்கடுத்து கயாவில் போய் அந்த நிறைவு பெறுகிறது. நிறைவு பெற்று மீண்டும் நாங்கள் வந்து அந்த பயணத்தை முடிச்சுட்டு மீண்டும் நாங்கள் வந்து எங்கள் சொந்த ஊருக்கு அங்கே காசியிலேருந்து ட்ரெயின் ஏறி 1 மணிக்கு ட்ரெயினுங்க. அங்கேருந்து ஏறி மீண்டும் நாங்கள் சென்னையில் வந்து 2வது நாள் வந்து இறங்குறோம்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி எங்களோட பயணங்கள் இந்த பராசர வாட்ஸ்அப் தள குழு நண்பர்கள் மூலமாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊரில் இருக்கிறோம். ஒருத்தர் வந்து சென்னையில் இருக்காங்க, ஒருத்தர் தஞ்சாவூரில் இருக்காங்க, ஒருத்தர் மதுரையில் இருக்காங்க, ஒருத்தர் திருப்பூர், ஒருத்தர் கோயம்புத்தூர், ஒருத்தர் பெங்களூரு. இந்த மாதிரி தமிழகத்தில் இருந்து அனைத்து ஊர்களிலிருந்து ஒரு அனைவரும் ஒன்று சேர்ந்து நாங்கள் அந்த பயணத்தை மேற்கொள்ளும் போது எங்களுக்கு உணவும் சரி, அதேமாதிரி எங்கள் குழு நண்பர்களும் அங்கங்கே நாங்கள் எங்கேயுமே ட்ரெயினில் சாப்பிடக்கூடிய ஒரு இது இல்லை. அங்கே வெளி சாப்பாடு எங்களுக்கு ட்ரெயினிங்கே வந்துருச்சு. ஒவ்வொரு ஊர் நண்பர்களும் எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி அந்தந்த ஊரில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் இந்த பிரபஞ்சம் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. அது மாதிரி இந்த பயணங்கள் காசி யாத்திரை பயணங்கள் எங்களோட பராசர மணிமன்ற வாட்ஸ்அப் குழு மூலமாக நாங்கள் பயணித்தோம். இது திண்டுக்கல் அரியர் சர்மா ஏற்பாடு பண்ணி இதை வந்து அவர் வந்து வழிநடத்தி எங்களை கூட்டி சென்றார். இதோட பயணங்கள் எங்களுக்கு மேலும் மேலும் நல்ல ஒரு வைப்ரேஷனையும் நல்ல ஒரு மன திருப்தியும் மன நிம்மதியும் நாங்கள் வந்து செய்த பாவங்களை அங்கே வந்து காசியில் போய் போன ஒரு தன்மை அந்த பாவங்கள் தீர்ந்த ஒரு தன்மையாக உணரக்கூடிய ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிது. அந்த கிடைச்ச அனைத்து நிகழ்வுகளையும் இந்த பராசர யூடியூப் சேனல் வழியாக ஒவ்வொன்றாக நாங்கள் வந்து மிஸ் பண்ணக்கூடாதுனுக்காக எல்லாமே வீடியோ எடுத்து எல்லாம் அனைத்துமே இதில் பதிவு செய்திருக்கிறேன். இது அனைத்துமே இந்த சேனல் மூலியமாக ஒளிபரப்பியிருக்கிறேன். அனைவரும் பாருங்கள் நண்பர்களை. பார்த்துவிட்டு நீங்களும் ஒரு முறையாச்சு இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. உங்களோட பாவங்களும் உங்களோட
தீரும் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். ஏன்னா நம் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு இந்த புண்ணிய நதியில் நம்ம குளிக்கும்போது நம்மளோட பாவத்தோட தன்மை குறைஞ்சி புனிதத்தன்மை அதிகரிக்கும் என்பதை நான் ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்கனால ஒரு பாவம் செய்யலைங்க, நான் எதுக்குங்க அங்கே போகணும் அப்படின்னா, அதாவது நாம் பாவம் தெரிஞ்சு செய்கிறோமோ தெரியாமல் செய்கிறோமோ அது கிடையாது. முன்வினை கர்மா அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு எதுவும் மேற்கொண்டு எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு புண்ணிய நதியில் குளிக்கும்போது நம்மளோட குடும்பங்கள், நம்மளோட குழந்தைகள், நம்மளோட துணைவியார்கள், அம்மா அப்பா இவங்க எல்லாமே உறவினர்கள் எல்லாம் ஒரு நல்ல ஒரு திருப்தி அடைவாங்க. அதே மாதிரி இந்த காசி தீர்த்தம், கங்கா தீர்த்தம் இதெல்லாம் கொடுப்பாங்க. நிச்சயமாக அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் வீட்லேயும் வச்சுக்கணும். அதே மாதிரி நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது தெரிஞ்சவங்களோ உற்றார் உறவினர் எல்லாத்துக்கும் இந்த தீர்த்தத்தை கொடுப்பது இது ஒரு புண்ணியம். நமக்கு கொடுப்பதும் ஒரு புண்ணியம், பெறுவருக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும் என்பதை இந்த பராசர யூடியூப் சேனல் வழியாக இந்த கருத்தை பதிவிடுகிற நண்பர்களை அனைவரும் இந்த வீடியோவை பார்த்துட்டு தங்களோட கருத்தையும் தங்களோட லைக்கையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். பரமத்தி வேலூரின் சந்திரன். மீண்டும் ஒரு வீடியோ மூலிமா உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களை. பராசர ஜோதிட மன்றத்தில் பயணிக்கும் அனைத்து நல்வணங்களும் ரஜினி பணிவான வணக்கம். கடந்த 22/10/2025 புதன்கிழமை ராமேஸ்வரத்திலிருந்து காசி நோக்கி பயணம் செய்த அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் சிவனடியார்களுக்கும் மிகுந்த என்னுடன் ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்குமே நான் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த யாத்திரை ஒரு வார யாத்திரை மிகவும் சிறப்பாக அமைந்தது. அனைவருக்கும் காசி விசாலாட்சி அன்னபூர்ணி ஸ்ரீ விஸ்வநாத சுவாமியின் பரிபூர்ண நன்றிகள் கேட்டு அவர்கள் வாழ்வின் அனைத்திலுமே குடும்பம் மேம்படுத்தி நடக்க வேண்டிய திருமண காரியங்களாகவும் வேலைப்படு காரியங்களாகவும் ஆரோக்கியமாகட்டும் அனைவருக்கும் சிந்திக்க வேண்டும் என்று அன்றாடம் நான் சொல்லும் எல்லாமல் ஈசன் சார்பாக வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளம்.